வணக்கம் மந்த்ரா டிவி நேயர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த வீடியோல வந்துங்க செப்டம்பர் 2024 விருச்சிக ராசிக்கு எப்படி ஒரு பலாபலன்கள் கொடுக்க போகுதுங்கிறது பார்க்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்து அடையும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு செப்டம்பர் மாதம் 2024 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு தான். ஏன்னா குரு வந்து நீடித்து ராசியே பார்க்குறாரு. 4ஆம் இடத்துல வந்து சனி இருந்து 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை பார்த்து தொழில் விஷயங்கள், வேலை விஷயங்கள், இடம் விஷயங்கள், அம்மா விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்து பிஸியாகவே உங்களை வச்சுட்டு இருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு குரு ராசியை பார்த்து சமாளிக்கக்கூடிய பலம் கொடுக்குது. 5ஆம் இடத்துல ராகு இருந்து குழந்தை விஷயமாகவும் பூர்வ புண்ணிய விஷயமாகவும் அது மாதிரி விஷயத்துக்கு நிறைய செலவு பண்ணுறது, கொஞ்சம் மெனக்கெடுதல்ங்கிற மாதிரி விஷயங்கள் 5ஆம் வீட்டு ராகு நீடித்து கொடுக்க போகிறார். கேது 11ஆம் இடத்திலிருந்து அப்பப்போ நல்ல லாபத்தையும் ஓரளவுக்கு வியாபாரம் தொழில் வேலையில வந்து ஓரளவுக்கு ஒரு குரு பார்வையில் இருக்கக்கூடிய கேதுவா இருக்கிறதுனால சமாளிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு வருமானத்தையும் கொடுக்கிறார். ஸோ இந்த ஆண்டு கிரகமாகிய ராகு கேது குரு சனி எந்த வித மாற்றமும் இல்லை. மாத கிரகம் ஆகிய அதுவும் ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திலேயே நீடித்திருக்கிறார். 8ஆம் இடம்ங்கிறது என்ன? உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து செவ்வாய் வந்து அது பாவகிரகமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரியான குழப்பத்தை கொடுக்கக்கூடியது. ஹெல்த் இஷ்யூஸ்லயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடியது. மென்டலா பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு டெசிஷன் கரெக்டா எடுக்க முடியாத ஒரு விஷயமா கொடுக்கிறார். அது மாதிரி ஒரு வம்பு வழக்கு, ஸ்கேம், அடுத்தவங்களுடைய பணம் மூலமாகவோ உங்க பணம் அங்கே வாங்கி மாட்டிட்டு பேசக்கூடிய அந்த அமைப்புலையும் ஒரு குடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய இருக்கு. ஸோ புதுசாக யாருக்கோ கடன் கொடுக்குறீங்க, அது கடன் வாங்குறீங்கிற விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா லக்னாதிபதி ஆகிய அதாவது ராசி அதிபதி ஆகிய செவ்வாயே 8ஆம் இடத்துல பகை பெற்று இருக்கிறது வந்து அவ்வளோ நல்லா இல்லை. குரு பார்வை பெறவில்லை. ஒரு மாதிரி எந்த ஒரு சுப பார்வை இல்லாமல் இருக்கிறப்போ கொஞ்சம் நீடித்து செப்டம்பர் முழுதும் 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண விஷயங்கள், டெசிஷன் எடுக்கக்கூடிய விஷயங்கள், தொழில் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடம்பு விஷயங்கள்ல ஹெல்த் விஷயங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். 10ஆம் இடத்துல சூரியன் வந்து செப்டம்பர் 16 வரைக்கும் இருப்பது வந்து தவறில்லை. 10ஆம் வீட்டு அதிபதியே இருக்கிறார். பட் சனியின் பார்வை பெறும் பொழுது ஒரு மிடில் ஆஃப் செப்டம்பர் மந்த்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் இருக்கு. தொழில் ரீதியான டிஸ்டர்பன்ஸு, அப்பாவுக்கு உடல்நல கோளாறு, ஜடனா ஏதோ பண்ணி நம்ம ரெடி பண்ணக்கூடிய அமைப்புகள், அதை பார்க்க வேண்டியது, மெனக்கிட வேண்டியது, ஒரு அக்கறை கொடுக்க வேண்டியது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆனா செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய சூரிய பயிற்சி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு மாறி குருவின் பார்வை பெறுவது தொழில் மேன்மை வருது. ஸோ 3வது வாரம் 4ஆம் வாரத்துக்கு அப்புறம் தொழில் விஷயத்திலையும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ அருமையான ஒரு செகண்ட் ஹாஃபாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த சூரிய பயிற்சி கொடுக்குதுங்க. புதன் பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதியாக இருந்தாலும் 10ஆம் இடத்துல வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நட்பு வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது. சில விஷயங்கள் வந்து நுணுக்கமாக செய்யக்கூடிய அமைப்புகள், மாணவர்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. அந்த சனியின் முழு பார்வை பெறக்கூடிய இந்த மிடில் ஆஃப் த மந்த்ல தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயத்துல சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வந்து மாச கடைசியில லாஸ்ட் வீக்ல மாறுறாரு. ஒரு செப்டம்பர் 18 டு பி ப்ரிசைஸ் மாறுறது பார்த்தீங்கன்னா வந்து வெளிநாடு, வெளிமாநிலம், கொஞ்சம் டிராவலிங் கொடுக்கக்கூடியது, சுப செலவுகள் பண்ணக்கூடியது, ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு சின்னதா ஒரு கடன் வாங்கி அப்கிரேட் பண்றோம், ஒரு சின்ன வண்டியை கொடுத்து பெரிய வண்டி வாங்குறோம், வீட்டை கொஞ்சம் வசதிப்படுத்திக்கிறோம், இடம் ஒரு கொடுத்து இன்னொன்று வாங்குறோம், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்தது, பண வரவு எதிர்பார்த்துட்டு இருந்தது, இந்த மாச கடைசியில வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக சுக்கிர பயிற்சி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு ஆட்சி பலத்தோடு வருகிறார். கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும். அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு வந்து செப்டம்பர் மாதம் வந்து குரு பார்வை இருக்கிறதுனாலையும் 10ஆம் வீட்டில் சூரியன் இருந்து 11ஆம் இடத்துக்கு மாறுவதும், சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துக்கு ஆட்சி பலம் பெறுவதும், இந்த மாதிரி சுப விஷயங்கள் அது மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு தடை நீங்கி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. காதல் விஷயங்கள், திருமண விஷயங்கள்லாம் வந்து ஒரு கைகூடக்கூடிய குறிப்பாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வரக்கூடிய செப்டம்பர் 18க்கு அப்புறம் நல்லாவே வாய்ப்பு இருக்கு. லாபங்கள் ஜெயிக்கக்கூடியது, தொழில் அபிவிருத்தி, ஒரு ப்ரோக்ரஸ், நீங்க இருக்கக்கூடிய கரியர்ல அடுத்த லெவல் போகக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக செகண்ட் ஹாஃப் இருக்குதுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க எடுத்த முயற்சிகள் வந்து ஓரளவுக்கு பலன் பெறக்கூடிய ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் இருக்குது. குரு பார்வை வந்து எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழிலில் வந்து அதிகமான ஒரு அலைச்சல், சில விஷயங்கள் சரி பண்றது, ஒன்று சரி பண்ணா இன்னொன்று பிரச்சனையாகுது, அங்கே போய் சரி பண்ணா இன்னொன்று பண்ணுதுங்கிற மாதிரி பல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு.
ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு ஒரு மாதிரி சமாளிக்கக்கூடியவும் ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் உள்ள ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் இருக்குது. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, எந்த தசாபுக்திகள் இப்போ கரண்டா நமக்கு போயிட்டு இருக்குங்கிறத பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் தெரிய முடியும். இப்போ நாம் சொன்ன தசாபுக்திகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் சொன்ன பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும் நல்ல பலன்கள் தூக்கலாகவும், தசாபுக்திகள் சுமாராக இருக்கும் பொழுது கொஞ்சம் நல்ல பலன்கள் கொஞ்சம் சுமாரான அளவில் தான் வருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.